குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? சரி, இருந்ததுன்னா சொல்லுங்கள் சாமி, இன்னொருக்கா கூட நடத்தலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டரு. இப்போ எக்ஸசைஸு 2.7ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அதே எக்ஸசைஸு 2.7 தேர்ட் சம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். பாருங்கள், கிவன் அவன் என்ன கொடுத்துருக்கான்? x1 + iy1 இன்ட்டு x2 + iy2 x3 + iy3 எக்ஸட்ரா xn + iyn ஈக்குவல் டு a + ibன்னு கொடுத்துட்டான். ஸோ தட் நாம் இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நிரூபிக்க சொல்கிறான். ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு கண்ணு. இது எதில் 5 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் கேட்பாங்க கண்ணு. இதை பார்த்தினாவே உனக்கே தெரியும் கண்ணு. இது எல்லாமே பாரு, ஸ்கொயரில் இருக்கா? ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் தான் பாரு. இங்கே பாரு, x1 அப்படிங்கிறது ரியல் பார்ட், y1ங்கிறது இமேஜினரி பார்ட், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் x2 ரியல் பார்ட்டு, y2 இமேஜினரி பார்ட். சரி, இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு குறிப்பு தான், பார்த்துட்டு பயந்துக்கக்கூடாது. இப்போ எப்போ ரியல் பார்ட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போடுவோம்? மாடுலஸ் எடுத்தால் தானே. அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா போத் சைடு மாடுலஸ் எடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். புரியுதா தங்கம்? பாருங்கள், அடுத்தது இங்கே பாருங்கள், செகண்ட் ரிசல்ட்டில் பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ tan இன்வர்ஸ் எப்போ போடுவோம்? ஆர்குமெண்ட் வந்தால் தானே. ஒய்னா இமேஜினரி, எக்ஸ்ஆர்னா ரியல். அப்போ தேர்ஃபோர் என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்குமெண்ட். அப்போ ரெண்டாவது ரிசல்ட் வேணும்னா நம்ம என்ன எடுக்கணும்? போத் சைடு ஆர்குமெண்ட் எடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு ரிசல்ட் வேணும்னா போத் சைடு மாடுலஸ் எடுக்கணும். செகண்ட் ரிசல்ட் வேணும்னா போத் சைடு ஆர்குமெண்ட் எடுக்கணும். இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஃபுல் மார்க் உனக்கு உண்டு. இப்போ கொடுத்துருக்கிற கணக்கு அப்படியே எழுதிக்கிறமா சாமி. x1 + iy1 x2 + iy2 x3 + iy3 எக்ஸட்ரா xn + iy1 ஈக்குவல் டு a + iy. நான் முன்னாடியே சொன்னேன், ஃபஸ்ட் ரிசல்ட் வேணுன்னா போத் சைடு என்ன எடுக்கணும்? மாடுலஸ் எடுக்கணும். அப்போ தேர்ஃபோர் போத் சைடு என்ன, டேக் மாடுலஸ் போத் சைடு. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? அப்போ மாடுலஸ் லெஃப்ட் சைடும் மாடுலஸ் போட்டுக்கோ, ரைட் சைடும் மாடுலஸ் போட்டுக்கோ. மாடுலஸ் இது மல்டிப்புளில் இருக்கிறதுனால மாடுலஸை தனித்தனியாக பிரித்து எழுதலாமா? அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு மாடுலஸ், ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் ஒரு மாடுலஸ், மூணாவது காம்ப்ளெக்ஸ் மாடுலஸ், எக்ஸட்ரா லாஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் ஒரு மாடுலஸ்ஸு. அடுத்து அதே மாதிரி ரைட் சைடு a + ibக்கு ஒரு மாடுலஸ். மாடுலஸ்னால் என்ன பண்ணுவோம்? ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர்டு ப்ளஸ் y1 ஸ்கொயர். அதே மாதிரி ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ்க்கு ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர்டு ப்ளஸ் y2 ஸ்கொயர் எக்ஸட்ரா போட்டு லாஸ்ட் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர்டு ப்ளஸ் yn ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர்டு ப்ளஸ் y ஸ்கொயர்டு b ஸ்கொயர்டு. இப்போ எல்லாமே ரூட் மல்டிப்பிளில் இருக்கா? ரூட்டை நீக்கணும்னா என்ன பண்ணணும்? போத் சைடு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ரூட்டெல்லாம் நீங்கி போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ புரிஞ்சுதான் கண்ணு? மொதல் ரிசல்ட் வேணும்னா போத் சைடு என்ன எடுக்கணும்? மாடுலஸ். அப்புறம் மாடுலஸை தனித்தனியாக போடணும். மாடுலஸ் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரூட்டை நீக்கணும்னா ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இது புரியுதா? ஃபஸ்ட்டு மாடுலஸ் எடுக்கணும், மாடுலஸை தனித்தனியாக எழுதணும், ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்டு. அதுதான் நம்ம மாடுலஸுடைய ஃபார்முலா. ரூட்டை நீக்கணும்னா ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா? இப்போ ரெண்டாவது ரிசல்ட்டு, டேக் ஆர்குமெண்ட் போத் சைடு. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஆர்குமெண்ட் எழுதிக்கிற, ரைட் சைடும் ஆர்குமெண்ட் எழுதுகிற. இப்போ இதெல்லாம் மல்டிப்பிளில் இருக்கா? ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? மல்டிப்பிளில் இருந்தால் ப்ளஸ்ஸில் பிரித்து எழுதுவோம். அது புரியுதா உங்களுக்கு? ப்ளஸ்ஸில் இருந்த. அப்போ தேர்ஃபோர் ஆர்குமெண்ட் ஆஃப், நல்லா பார்த்துங்க, x1 + iy1 ப்ளஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆர்குமெண்ட்டு மல்டிப்பிளில் இருக்குது. மல்டிப்பிளில் இருந்தால் எதில் எழுதணும்?
ப்ளஸ்ஸில் ஆங்கிள் மல்டிப்புளில் இருந்து ஆங்கிளை கூட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அதே தான். அப்போ தேர்ஃபோர் ஆர்குமெண்ட் ஆஃப் x1 + iy1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x2 + iy2 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் x3 + iy3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் xn + iy1 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் a + ib. புரிஞ்சுதா? ஆர்குமெண்ட்டோடைய ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் பாருங்கள் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட்டா, அப்போ y1/x1 ப்ளஸ்ஸு ரெண்டாவதுக்கு அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் y2/x2 ப்ளஸ் மூணாவதுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் y3/x3 எக்ஸட்ரா ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் yn/xn வந்துடுமா, ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ரைட் சைடு b/aன்னு வந்துடும். இப்போ ஆர்குமெண்ட்டோட ஆங்கிளோட 2k கூட்டினாலும் வேல்யூ என்ன ஆகாது, மாறாது. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம கூட்டல் எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்காக ஈஸியாக என்னென்னு போட்டுக்கலாம், சமேஷன். சம்முனா என்ன, கூட்டு. இந்த மாதிரி இருக்கிற டேர்மை கூட்டு. yr/xr அப்படின்னா என்ன, ஆறுக்கு 1 போடு, ப்ளஸ்ஸு ஆறுக்கு 2 போடு, ப்ளஸ் ஆறுக்கு 3 போடு, எக்ஸட்ரா ஆறுக்கு என்ன போடுதா. இதை ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்படி எழுதிக்கலாம். காமன் டேர்ம் tan இன்வர்ஸ் ஆஃப் yr/xr. இங்கே ஆர் என்னென்ன வேல்யூ எடுத்துக்கணும், 1லேருந்து n வரையும் எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். 1லேருந்து n வரையும் இந்த மாதிரி இருக்கிற ஃபார்முக்கு 1லேருந்து n வரையும் இருக்கிறத கூட்டுன்னு அர்த்தம். அதுதான் சமேஷன். இவ்வளோ தான். இப்போ இதை புரிஞ்சுதா சாமி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வேணுன்னா போத் சைடு மாடுலஸ் எடுக்கணும். செகண்ட் ரிசல்ட் வேணுன்னா போத் சைடு ஆர்குமெண்ட் எடுக்கணும். புரியுதா? இதில் ரெண்டாவது ரிசல்ட்டில் ஆர்குமெண்ட்டை தனித்தனியாக எழுதும்போது தங்கம் ப்ளஸ்ஸில் எழுதணும், மல்டிப்புளில் எழுதிடக்கூடாது. மாடுலஸ் அப்படியே மல்டிப்புளில் தான் எழுதணும். ஆனால் ஆர்குமெண்ட்டு தனித்தனியாக பிரித்து எழுதும்போது மல்டிப்புளில் இருந்தால் ப்ளஸ்ஸில் தனித்தனியாக எழுதணும். இது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. இவ்வளவே தான். தேங்க்யூ.